பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து பொள்ளாச்சியில் பிரச்சாரம் செய்த கனிமொழி, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை தடுத்து நிறுத்த பிஜேபி அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் இந்த திட்டத்தின் கீழ் வேலை நாள்கள் 150ஆக அதிகரிக்கப்பட்டு 400 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றார். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்காத பிஜேபி அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களின் கடன்களை மட்டும் ரத்து செய்திருப்பதாக கனிமொழி குறை கூறினார். ஆட்சி விவசாயிகளுக்கு, இளைஞர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு எதுவுமே செய்யாத ஆட்சி. கடன் ரத்து செய்திருக்காங்க. யாருக்கு? கார்ப்பரேட் கம்பெனிக்கு. எவ்வளவுக்கு ரத்து செஞ்சிருக்காங்க? 68,000 கோடி 706. 68,000 கோடிக்கு மேல கடனை ரத்து செய்திருக்கிறார்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.